Hello friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சதக்குப்பை சாலியா ரைஸ். அரிசி 3 கப். இது எந்த கப்ல நம்ம மெஷர் பண்ணி அரிசி எடுக்கறோமோ அதே கப்ல 6 கப் தேங்காய் பால் எடுத்துக்கணும். சதக்குப்பை 25 கிராம், வெங்காயம் 1, சாலியா 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவைக்கேற்ப, நெய் 1 ஸ்பூன். இது ஒரு வாசனைக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 3 முட்டை நீங்கள் எத்தனை வேணுமோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் முட்டை ஊற்றிக்கலாம். இதான் சாலியாங்கிறது. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சதக்குப்பு வாங்குற இடத்துல கிடைக்கும். இதை நம்ம அரைக்கக்கூடாது. இதை நம்ம முழுசாக தான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். இதான் சதக்குப்பைங்கிறது. இது எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை தான் வாங்கி நம்ம பொடி பண்ணி இதை வச்சுக்கணும். இந்த சதக்குப்பையை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக மாவு போல் இருக்கணும். அதை அரைக்கிறது அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும், நல்லா நைஸாக சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த ரைஸுக்கு உள்ள உப்போட அளவை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நாம் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கைவிடாமல் வதக்கணும். ஏன்னா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயத்தை ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம். கைவிட்டு வதக்கினோம்னா அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சதக்குப்பையை இதில் நம்ம சேர்த்து நல்லா அதையும் நல்லா கைவிடாமல் வதக்கணும். இப்போ சதக்குப்பையை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 கப்பு தேங்காய் பாலை அதில் விட்டுடலாம்.
இப்போது நம்ம விட்டுருக்க தேங்காய் பால் சூடானா போதும், அதை கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா அது தெரிஞ்சிரும். இப்போ கொஞ்ச நேரம் சூடு வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இந்த மிடிலான டைமில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நாம் மூடி வச்சிடலாம். இப்போ ரைஸு அரைப்பதமாக வெந்து வரும்போது லைட்டாக ஒரு குழியை போல் ரைஸை பறிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடைச்சி விட்டு அந்த ரைஸை அது மேலே வச்சு மூடிடணும். மூடும்போது உங்களுக்கு இந்த முட்டையை விடுறப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த குழியை பறித்து வச்சு அதில் முட்டையை விடணும். அப்போ தான் நீங்கள் ரைஸை எடுக்கும்போது அது கலராமல் அந்த முட்டை அதை சாப்பாடை கரெக்டாக நம்ம ரைஸை எடுக்க முடியும். சாப்பாடாக எடுக்கும்போது முட்டையோடு சேர்த்து எடுக்க முடியும். இது அதே போல் இது 3 முட்டையும் அது போல் குழிப்பால் பறித்து அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸு அந்த இதுலேயே கொஞ்சம் பதமாக வேகணும். ரைஸு வெந்து வந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாலியா விதையை அது மேலே நல்லா ரைஸு மேலே நல்லா தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ அந்த நெய்யை நல்லா அது மேலே தெளித்து விடலாம். அது வாசனையோடு நல்லாயிருக்கும். தெளித்து விட்டுட்டு நாம் இப்போ மூடி வச்சிடலாம் பேனை. இப்போது நம்ம மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக அழகாக ரெட் கலரில் நல்லா சாலியா விதையெல்லாம் பார்க்குறப்பே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல வாசனையோடு சூப்பரான இதாக இப்போயே உடனே சாப்பிட்ணும் போல் தோன்ற அளவுக்கு நல்லா அழகாக சூப்பராகிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை நம்ம எந்த இடத்துல அதை எடுத்து ஊற்றுனோமோ அதே இடத்துலையே நம்ம பார்த்து முட்டையோட அழகாக ரைஸ் எடுத்தோம்னாக்கா உடையாமல் நல்லா சூப்பரான அழகான ரைஸ் வந்துடும். உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இது நல்ல உடம்புக்கு ரொம்ப சத்தான சாப்பாடு. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம சதக்குப்பை சோறு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான சதக்குப்பை ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ், உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.